வணக்கம் ஆபிரகாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் 7வது வார்டு பகுதியில் கடந்த 19ஆம் தேதி கள்ள சாராயம் குடித்ததில் 3 நபர்கள் முதலில் உயிரிழந்தனர். அதன் பிறகு 80க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனை, அதாவது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை என பல்வேறு பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக 40க்கும் மேற்பட்டோர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை காலை நிலவரப்படி 15 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் பிறகு தற்பொழுது 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் சேலத்தில் மட்டும் உயிரிழப்பு 17ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 50க்கும் மேற்பட்டோர், ஒட்டுமொத்தமாக 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நாராயணசாமி, ராமு, சுப்பிரமணி, ஆனந்த், ராஜேந்திரன், மனோஜ்குமார், ஆனந்தன், விஜயன், ரவி, ராஜேந்திரன் மற்றும் இன்னொரு ராஜேந்திரன், பாலு, தற்போது நசீர், சரசு என 17 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள 30 நபர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 8 நபர்கள் அதி தீவிர கண்காணிப்பில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களின் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டு வருவதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழகத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழப்பானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 19ஆம் தேதி கள்ளசாராயம் உட்கொண்டவர்கள் இதுவரை 200 பேர் அந்த பகுதியில் கள்ளசாராயம் உட்கொண்டதாக தகவல் வெளியாகினது. இதில் தற்பொழுது 120க்கும் மேற்பட்டோர் 3 மாவட்டங்களில், அதாவது சேலம் ஜிப்மர் மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை என உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஆபிரகாம்.